ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் செல்லையே பொன்னி ஜெயாத்தையே வந்து சொல்கிற வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன், இந்த வீட்லேயே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொன்னதை நினச்சி பார்த்தே உஷா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷத்தை மூர்த்திக்கிட்டையுமே சொல்லி நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் ஜெயாத்தை கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு சம்மதமும் பொண்ணு தெரிவிச்சிட்டா. இதுக்கப்புறம் வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் காத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நமக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் காத்திருக்குன்னு சொல்கிறாங்க. மூர்த்தியுமே மனசுக்குள்ளேயே வெண்ணிலாவுக்காக நான் இதை பண்ணதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமோ பொன்னி ரொம்பவே சுகமா இருக்காங்க. ஆனா சக்தியோ தனியா உட்காந்து பொன்னி இந்த தப்ப பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பொன்னி தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி நம்ம நம்பாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆனா இந்த விஷயத்துலயுமே பொன்னி மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முழுசா நம்ப கூடாதுன்றதுக்காக பொண்ணு கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக போறாங்க. ஆனா பொன்னியோ சக்தியை பார்த்த உடனே சக்தி கிட்ட என்ன நான் தான் இந்த தப்பு பண்ணேன், பேசாம ஜெயாத்த கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ள வர்றதுக்கான பெர்மிஷன் கேட்க சொல்றீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா சக்தியோ பொன்னி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி நான் உன்னை இந்த தடவை நம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் நீ எந்த விஷயத்துலையுமே போய் சொல்ல மாட்டேன்னு. அது மட்டும் இல்லாம நீ தப்பு பண்ணலன்னு சொல்றேன்னா கண்டிப்பா அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு நான் அதை முழுசா நம்புறேன். அது மட்டும் இல்லாம ஒருவேளை தெரியாம கூட இந்த தப்பு நடந்திருக்கலாம். அதனாலதான் உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உன்னோட மனசும் அமைதியடையும், என்னோட மனசும் அமைதியடையும். அதனாலதான் சொல்றேன், நல்லா யோசிச்சு சொல்லு, நீ சமைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பொண்ணையும் சக்தி கிட்ட கொஞ்சம் கோவமா, ஒருவேளை இந்த விஷயத்துல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு மட்டும் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா நீங்க எனக்காக என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா கிட்டே நேரடியா போயிட்டு நீங்க எடுத்த முடிவு தப்பு, பொன்னி மேல எந்த தப்பும் இல்ல, அவளை கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களால அவங்க கிட்ட மூஞ்சுக்கு நேரம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சக்தியும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நான் கண்டிப்பா நியாயத்து பக்கம் தான் இருப்பேன். எங்க அம்மா இப்போ நீ தான் அந்த தப்பு பண்ணிருக்க நம்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது மட்டும் தப்பானதா இருந்தா அதை எங்க அம்மாக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்றாங்க. உடனே பொண்ணையும் நானும் நீங்க என் மேல எந்த தப்பும் இல்லைன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன முடிவெடுக்க போறீங்கன்றத பாக்குறதுல ஆர்வமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட அன்னைக்கு அவங்க சமைக்கும் போது என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமைச்சு முடிச்சுட்டு ரொம்பவே கிளியரா நான் கண்டிப்பா அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணேன், அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் எந்த நேரத்திலையும் இந்த மாதிரி ஒரு வேலையை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் அது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியும் சிவானி பாப்பா உன்னை சீக்கிரமா வர சொல்லி கூப்பிட்டால, அதனால நீ உனக்கே தெரியாம போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்காதுக்கு பொண்ணியும் நான் ஒவ்வொரு தடவை கிச்சன்ல ஏதாவது ஒன்று சமைச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பா எப்பவுமே யாராவது ஒருத்தர் இதை செய்ய அதை செய்யணும் வேலைக்காக கூப்பிடுவாங்க. நான் அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு வந்து சமையலையுமே கவனிச்சுப்பேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா என் சமையல்லையும் எந்த குறையும் வரல, நான் இருந்த சமையல் கட்டிலையும் எந்த பிரச்சனையும் வரல. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் எவ்வளவு நாளா சமைச்சிட்டு இருக்கேன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியும் பொன்னி இவ்வளோ உறுதியா இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல பொன்னி மேல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனாலும் பொன்னி மேல எந்த தப்பு இல்லைன்றதை எப்படிதான் நிரூபிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோடு இருக்காங்க. அப்பதான் கிச்சன் பக்கம் போகும்போது அங்க கரெக்டா உஷா யூடியூப்ல விளாக் வீடியோ போறதுக்காக செட் பண்ணி வச்சிருந்த மொபைல் போனை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த போன் கரெக்டா கிச்சனையுமே கிச்சன்ல இருக்க ஸ்டவ்வையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா அது மூலயமா நம்ம இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம், அப்படி இல்லைன்னா இது தெரியாம தான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக அங்க செட் பண்ணியிருந்த போனை எடுத்துட்டு அதுல இருக்க வீடியோவை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சக்தி ஒரு வீடியோவை பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவமும் அடைகிறாங்க. அப்போ இதை யார்கிட்டயுமே சொல்லாம முதல்ல மூர்த்தியை போய் பாக்குறாங்க. ஏன்னா அந்த மொபைல்ல இருக்க வீடியோல பொன்னி சமைச்சு முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகும்போது மூர்த்தியோ இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்துட்டு யாருக்குமே தெரியாம வந்து அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் சக்தியுமே கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறமா மூர்த்தி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி அந்த ஆதாரத்தை பத்தி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட மூர்த்தியுமே ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் சென்டிமெண்டா எப்படியாவது சக்தியை கவுத்தரலான்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட என் பொண்ணு வெண்ணிலாக்காக தான் நான் இப்படி தெரியாம பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்றேன்னு தெரியாம தான் பண்ணேன், நானே அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணலான்னு போகும்போதுதான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. கடைசி நேரத்துல நான் என்னோட தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கும் போதுதான் இந்த பிரச்சனை என்னோட கையை மீறி போயிடுச்சு. ஆனா நான் அப்பவே உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனாலும் கொஞ்ச நேரம் ஜெயாவை பத்தி யோசிச்சு பார்த்தேன். ஜெயா மட்டும் இந்த விஷயத்துல நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவா. அவளால இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாது. அதனாலதான் நான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சக்தி, நீ இப்பவே ஜெயா கிட்ட போய் சொன்னாலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்ன இந்த உண்மை மட்டும் ஜெயாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவ மனசே நொறுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை ரொம்பவே எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. ஆனா சக்தியோ ஆனா இந்த பிரச்சனையால பொன்னி இல்ல பாதிக்கப்படுறான்னு சொல்றாங்க. உடனே மூர்த்தியோ பொன்னி 2-3 நாள்ல சமாதானமாகி மறுபடியும் கிச்சனுக்குள்ள வந்துருவா, அப்படி இல்லைன்னா நானே ஜெயாவை சமாதானப்படுத்தி பொன்னியை கிச்சனுக்குள்ள வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா நீ இந்த விஷயத்துல மட்டும் அவசரப்பட்டு ஏதாவது தப்பான முடிவெடுத்தா வருத்தப்பட போறது ஜெயா மட்டும்தான், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவ தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா, அவளை இன்னுமே கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லவே உடனே சக்தியும் மனசு மாறின மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட மூர்த்தியும் கொஞ்சம் இல்லத்தனத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இப்படி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறத கரெக்டா அங்க வேலை வந்த பொண்ணையோ கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக்தி இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்றத மனசுக்குள்ள
மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்த்துட்டு சக்தி கிட்ட வந்து ரொம்பவே நக்கலா, என்ன சக்தி முடிவு எடுத்துட்டீங்க போலயே, நான் கூட நீங்க என்கிட்ட வந்து பேசும்போது ஒருவேளை நீங்க எனக்காக உண்மையை கண்டுபிடிச்சு எல்லார்கிட்டயுமே சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்பிட்டேன். ஆனா அந்த நம்பிக்கை எல்லாமே இப்போ தப்புன்றத கரெக்டா நிரூபிச்சிட்டீங்கல்ல. நீங்க உங்க அம்மாக்காக மறுபடியும் என்ன பலி கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியும் ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணையோ சக்தியை ரொம்பவே கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ இந்த பார்வையை பார்த்த சக்தியோ ரொம்பவே கில்ட்டியோட நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன நடந்தாலும் சரி உண்மையை எல்லார்கிட்டயுமே சொல்லிடலாம். அதனால என்ன விளைவு வந்தாலும் அதை சமாளிக்க நம்ம தயாரா தான் இருக்கணும். நம்ம மட்டும் இப்ப இந்த உண்மையை சொல்லாம போயிட்டோம், கண்டிப்பா அம்மாக்கு பொன்னி மேல இருக்க தப்பான எண்ணம் என்னைக்குமே மாறாது. அதுக்கும் மேல பொன்னியோட மனசுக்குள்ள நான் ரொம்பவே கேவலமானவனா கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாரையுமே ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. இதை பார்த்த மூர்த்தியுமே செம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? சக்தி எல்லார்கிட்டயுமே நிஜமாவே நடந்த உண்மையை ஆதாரத்தோட சொல்ல போறாங்களா என்ன? பொன்னி மேல மட்டும் எந்த தப்பும் இல்லைன்றத சக்தி நிரூபிச்சதுக்கு அப்புறமா பொன்னி சக்தி மேல இருக்க அவநம்பிக்கைய மாத்திப்பாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லாம ஜெயா தன்னோட தப்ப உணர்ந்து பொன்னி கிட்ட இப்பயாவது மனசு வந்து மன்னிப்பு கேட்பாங்களா? அப்படி இல்லைனாலும் பொன்னியை இதுக்கப்புறமாவது மதிச்சு நடந்துக்க போறாங்களா? அதுக்கும் மேல மூர்த்தியோட தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயாவோட ரியாக்ஷன் எப்படிதான் இருக்கும், அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.